இந்த வீடியோவில் க்ரெட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ரெட் ஆப்பில் வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு மெசேஜ் தான் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 4 lakhs வரைக்கும் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் 4 lakhs வரைக்கும் எனக்கு எப்போலாம் அமௌண்ட் தேவைப்படுது அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா க்ரெட்டுன்னு ஒரு ஆப் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களோட கிரெடிட் கார்டு பில் எந்த மாதிரி வருது, நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட்டு டே டு டே எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரெடிட் கேஷ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா 4 lakhs கொடுத்துருக்காங்க. 4 lakhs நான் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு 3 lakhs தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக 4 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து இப்போ நான் 3 lakhs எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் 3 lakhs எனக்கு வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து சூஸ் யுவர் இஎம்ஐ பிளான் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பேஸ்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 1.29% வந்து உங்களுக்கு என்ன போடுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இதை வந்து 24 months எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நம்ம 3 lakhs நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ நான் மாதத்துக்கு 14,850 ரூபா கட்டணும். அப்போ வந்து இப்போ நான் கேல்குலேட்டர் போடுறேன். ஸோ கேல்குலேட்டரில் வந்து 14,000 கேல்குலேட்டர் போட்டேன். ஸோ கேல்குலேட்டரில் வந்து 14,850 × 24. ஸோ 24 போட்டால் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வருது, எனக்கு 56,000 எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இது வந்து வெளியே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வெளியே இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கினது கிடையாது. நான் இதுலேயே நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கலை. பட் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியில் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சின்ன அமௌண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு 50,000 இன்ட்ரெஸ்ட் காட்டுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு 10,000 தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு 10,000 எடுத்துக்கலாம். இப்போ நான் 10,000 எடுக்கிறேன் அப்படின்னா சூஸ் யுவர் இஎம்ஐ பிளான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10,000 எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த மாதம் எவ்வளோ பே பண்ணால் போதும், 10,244 பே பண்ணால் போதும். அப்போ வந்து 244 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. அப்போ இது வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம ஒரு 10,000 ஒருத்தர் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 1 lakh வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இப்போ 1 lakh நான் வாங்குறேன் அப்படின்னா 1 lakh வந்து இப்போ நான் 12 மாதம் கட்டுறேன் அப்படின்னா 9,194 ரூபா போட்டு நான் இப்போ 12 மாதம் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும்னு பார்ப்போம். ஸோ 1,10,000 வருது. 10,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வருது. ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து சப்போஸ் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக எனக்கு தெரியல, பட் கொஞ்சம் அதிகம் தான். பட் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கிரெட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ கிரெட்டில் இது இல்லாமல் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் டிரான்சாக்ஷன் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 lakhs வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிவார்ட்ஸே இது பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரிவார்ட்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 667 வரைக்கும் எனக்கு என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதே வந்து நமக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் ரொம்ப குறையும். இந்த மாதிரி நிறைய இது நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து இருக்குது. வென் கம்பேர்ட் டு கூகுள் பே, ஃபோன்பே கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதில் கூகுள் பே, ஃபோன்பேயில் பண்ணுற எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக இந்த கிரெடிட் கேஷை பற்றி யாருக்காவது தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்கிறக்காண்டி நான் என்ன பண்ணேன், இந்த வீடியோ வந்து இது பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த அமௌண்ட்டை வாங்கினா வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் நம்ம சப்மிட் பண்ண முடியல. நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன 60,000 தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் யுவர் பேங்க் அக்கௌண்ட். எனக்கு 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நான் இப்போ தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்னா கிளிக் பண்ணிட்டுனா டேப் ஆர் இன்ஸ்டன்ட் கேஒய்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும்னா இமீடியட்டாக எனக்கு நான் கேட்ட அமௌண்ட் வந்து எனக்கு என்ன ஆயிரும், இதில் வந்து எனக்கு டெபிட் ஆயிரும், சாரி கிரெடிட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கிரெட் ஆப்போட இது. அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.